வேற எதுன்னா கேட்கலாம். த்ரெட்டிங் இருக்குது. ஏற்கனவே நான் ஃபைல் பண்ணி டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாலே அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கும் தெரியும், உளவுத்துறை பார்த்துட்டு இருக்காங்க, ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க இருக்குது. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது வந்து கடந்த ஆண்டு இந்த இவங்க எடுத்துட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தோடனே ஏன் எடுத்தாங்கன்னா அவங்க தான் சொல்லணும், உளவுத்துறை தான் சொல்லணும். எனக்கு தெரியல எதன் காரணம் என்பது எனக்கு சொல்லவில்லை. அவர்களாகவே எடுத்து விட்டார்கள். அண்ணா திராவிட ஆட்சியில் இருக்கும் பொழுது முழுமையாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள், பாரா கொடுத்திருந்தார்கள், எல்லாம் கொடுத்திருந்தார்கள். திமுக ஆட்சி வந்தவுடனே பிஎஸ்ஓ மட்டும் கொடுத்து விட்டு மற்றவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். என்ன காரணம் என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் டிஜிபி அவர்களும் தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொலை செய்கிறவனை வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு யாருமே சாட்சிகள் சொல்வதில்லை. சாட்சிகள் சொல்லாமலே அவர்களே காவல்துறையை அதை மூடி மறைத்து விடுகிறார்கள். உண்மையான குற்றவாளிகள் பிடித்திருந்தால் அந்த நிலை மாறும், அந்த மாறக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த உடனே கேஸை போடுறீங்க, உடனே குண்டாசு போடுறீங்க, அவனை ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் அதே தொழில் தான் பார்க்குறான். அவனை கண்காணித்து அவன் சரியான பாதையில் செல்கின்றானா என்பதை கண்காணிக்க வேண்டிய வேலை அரசுடைய வேலை. அந்த அரசு சரியாக அவனை கண்காணிப்பது கிடையாது. ரிசிட் போட்டு வச்சுக்கிங்கன்னா அவனை என்ன பண்ணுறான், என்ன செய்யறான்னு சொல்லி அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ணணும்ல. இப்போ நாங்கள் தலைவர்களாக இருக்கின்ற எங்கள் தலைவர்கள் பாரா போடுறாங்க, நோட்டு வச்சு எழுதுறவங்க எங்கே வச்சு சென்னையில் இருக்கிற நோட்டை வந்து வெளியில் வச்சு எழுதிட்டு போகிறாங்க, கையெழுத்து போட்டு போகிறாங்க. கண்காணிக்க வேண்டியது எங்களை என்ன நடக்குது என்ன யாதுங்கிறது வீட்டில் வந்து கண்காணித்து அங்கே பாரா புக்கில் கையெழுத்து போடணும் அதிகாரிகள். யாருமே பண்ணுறதில்ல. வெளியில் ரோட்டில் வச்சு கேட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு நோட்டில் கையெழுத்து போட்டு போகிறாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோம். எத்தனையோ முறை நம்ம முறையிட்டும் கூட அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பாதுகாப்பு என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பது என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று. அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறதான் காரணம். இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த பகுதியிலெல்லாம் அதிகமான கஞ்சாக்கள் நடமாடி கொண்டிருக்கிறது. அது எப்படி வருது, எப்படி போகுது என்பது எங்களுக்கு சொல்ல முடியலை. அதுக்கு அரசு தான் கண்டுபிடிக்கணும், அந்த காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இதற்கு அதிகமாக அவர்களை ஊக்குவிப்பது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் என்பதை தெளிவாக சொல்கிறேன். இதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தர் கஞ்சா வைக்கிறான்னா போலீஸ் சரியாக வைக்க முடியாது. அதில் இருக்கின்ற உளவுத்துறையில் இருக்கின்ற எஸ்ஐ, போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை. இதை கண்காணித்து துரிய நடவடிக்கை எடுத்தால் அந்த கூலிக்கு கொலை பண்ணுறது நிற்கும்னு நம்புகிறேன். கிருஷ்ணசாமி அப்புறம் வந்து இவர் கூட இல்லையே, சகோதரர் சீமான் கூட இல்லையே, யாருமே இல்லை. குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்ல. ஏன்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் எந்த தவறும் பண்ணல, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு இன்னைய வரைக்கும் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல. முடிச்சுட்டு தான் இருக்காங்க. கொலை குற்றவாளிகள் சரண்டர் இருந்தாங்க. எங்க 7 மணிக்கு கொலையை பண்ணிட்டு 7:45 சரண்டர் ஆகுன்னு சொன்னா ப்ரீ பிளான்டு. ஒரு அட்வொகேட் தான் கொஞ்சம் சரண்டர் பண்ணாங்க. 1/2 மணி நேரத்தில் குற்றவாளி கொண்டு கைது பண்ணாம போலீஸ் சொல்லாமல் எப்படி கொலையாக இருக்கும்? ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யும் பொழுது போலீஸுக்கு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க, செஞ்சுட்டு நாங்கள் வந்து சரண்டர் ஆயிருன்னு சொல்லியிருப்பாங்க. சரண்டர் ஆயிருக்காங்க, இல்லைன்னு சொல்லாது. அவன் தான் உண்மையான குற்றவாளியானு போலீஸ் இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல. செயின் மாதிரி போய்கிட்டே இருக்குது. இன்னும் திமுக காரங்க 2 பேரை போட்டிருக்காங்க, பிஜேபி காரங்க ஒருத்தரை போட்டிருக்காங்க, எல்லாம் போய்கிட்டே இருக்குது. அதனால் முழுமையாக அது முழுமையடைய முடியவில்லை. இந்த மாதிரி இருக்கும்போது தலைவர்களை எதற்காக கூலிப்படை கொலை செய்யுதுன்னு சொல்ல யாராலும் சொல்லுவாங்க. அதனால தான் பாதுகாப்பு கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை, பயத்தில் கிடையாது. பாதுகாப்பு என்பது அவர்களுடைய எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலை அவர்கிட்ட இருக்குது. மக்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க கொடுத்தாகணும். அது அரசுடைய கடமை. அந்த கடமையை செய்ய சொல்றோம். நாங்கள் பயத்துலலாம் அவங்களுக்கு கேட்கல. உங்க பணியை நீங்க கரெக்டாக செய்யுங்க, அதுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம்.